சிவகங்கை அருகே கார் விபத்தில் மாணவி ஒருவர் உயிரிழந்தது குறித்து நமது செய்தியாளர் நாசரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நாசர், இந்த விபத்து எப்போது எப்படி நடந்தது? அதாவது வழக்கமா காலையில பள்ளிக்கு கிளம்புற பிள்ளைங்க வந்து அந்த காளையார் கோயிலுக்கு அருகில் உள்ள அந்த புளியடித்தம்ங்கிற ஊர்ல இருந்து கிளம்பியிருக்காங்க. வழக்கமா வர்ற அந்த பள்ளி வாகனம் வந்து இன்னைக்கு வராதனால அவங்க வந்து எப்பவுமே வழக்கமா பள்ளி வாகனங்கள் வராங்க, தனியார் வாகனம் ஒண்ணு பிடிச்சு வந்து பள்ளி குழந்தைகளை வந்து அனுப்புறது அந்த ஊர் கிராம மக்களுடைய வழக்கம். அதுபோல இன்னைக்கு பள்ளி வாகனம் வராதனால இன்னைக்கு காலையில ஒரு 8:30 மணி போல அந்த தனியார் வாகனம், அதாவது ஸ்கார்பியோ புது வண்டி, அந்த வண்டியில வந்து அந்த பிள்ளைகளை மாணவிகளை வந்து பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. காளையார்கோவில்ல இருந்து 10 கிலோமீட்டர் தான் அந்த பள்ளி இருக்கிற இடம் 10 கிலோமீட்டர். வண்டி புது வண்டிங்கிறனால வண்டியை வந்து இந்த விபத்துக்கு காரணமே வந்து வண்டியை அதிவேகமாக ஓட்டின டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்றாங்க. வண்டி வந்து பிரேக் பிடிக்காம, அதாவது வேகமா வரும்போது 4 வழி சாலையை விரிவுபடுத்தும் பணி நடந்துகிட்டு இருக்குது. அது இவர் வந்து அந்த பணியை பார்க்காம வண்டியை வேகமா ஓட்டுனால இடையில தடை ஏற்பட்டதுனால அந்த வண்டி பிரேக் பிடிச்சிருக்காரு. பிரேக் பிடிச்சதுல வந்து அந்த வண்டி பிரேக் நிக்காம எடுத்துட்டு போய் அந்த அருகில் உள்ள பள்ளத்துல கவுது இருக்குது வண்டி. நாசர், இதுல காயமடைந்த மாணவிகளின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? அதுல வந்து பள்ளிக்கு வாகனம் கவுண்டதுல சம்பவ இடத்திலேயே திவ்யா என்ற அந்த 12வது படிக்கிற அந்த மாணவி வந்து சம்பவ இடத்திலேயே பலியாயிட்டாங்க. ஓட்டுநர் உட்பட அந்த வாகனத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாணவிகளும் ஒரு ஓட்டுநர் இருந்திருக்காங்க. இந்த 8 மாணவிகள்ல ஒரு மாணவி திவ்யா என்ற 12வது வகுப்பு படிக்கும் மாணவி வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க. மற்ற மாணவிகள் அனைவரையும் வந்து சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுல வந்து ஒரு மாணவி வந்து மிகவும் சீரியஸாக இருப்பதாக வந்து மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். மற்ற இந்த 7 பேரையும் வந்து அந்த 7 பேர்ல வந்து ஒருத்தர் சீரியஸா இருக்காரு. இன்னும் 6 பேர்ல வந்து இங்க மருத்துவமனை, அந்த சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல எந்தவித வசதியும் இல்லை என்ற குறைய அவங்களை வந்து மதுரை மருத்துவமனைக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. தகவல்களுக்கு நன்றி நாசர்.